போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். கல்வியும் சுகாதாரமும் மக்களுக்கு இலவசமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லிட்டு வருது. அரசு சுகாதார நிலையங்கள், அதான் மருத்துவமனைகள், கல்வி கூடங்கள் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அது தரத்தை மேலும் உயர்த்தணும், மாணவர்களுடைய கல்வி தரம் மேலும் உயரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு அது அந்த வகையில் சிறப்பாக இருக்கு. இப்போ ராஜஸ்தானில் 860 பள்ளிகள் கேள்விக்குறியா இருக்கு. இப்போ குஜராத்தில் 10வது படிக்கும் மாணவர்கள் கல்வி கட்டணம் கட்ட முடியாம தற்கொலை அப்படிங்கிற செய்தி. கேள்வி ஒரு அருமையான. தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை முழு நேர சுகாதார நிலையமாக மாற்றுகின்ற முன்னேற்றம் தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் நடக்கக்கூடிய சூழல்ல உங்களுடைய கேள்வி அருமையா. இந்த ராஜஸ்தான்ல 850 பள்ளிகள் கேள்விக்குறி இல்லை, முதல் கட்டமாக அவை மூடப்பட்டன. 4 நாளாவது மூடி. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரிய எதிர்ப்பு செய்யறாங்க. வெளியே அந்த அளவு செய்தி வரல. குஜராத்ல நடந்தது, குஜராத்ல இருக்கக்கூடிய 10வது படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி கட்டணத்தை கட்ட முடியல என்ற சூழல். அந்த சூழலை மாற்றுவதற்கு எந்த விதமான உதவியும் செய்யாத அரசாக குஜராத் அரசு. இந்த குஜராத் அரசு இந்த கல்விக்கு செய்யாத சூழலில் தான் குஜராத்ல இருக்கக்கூடிய மாடுகள் அபிவிருத்தி ஆராய்ச்சி, மாடுகள்ல வெளிநாட்டில இருந்து 2 பசு மாடுகள்ல சிறப்பு தன்மை வாய்ந்த மாடுகளை வர வச்சு அதுல ஆராய்ச்சி செஞ்சு பால் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு குஜராத் முதலமைச்சர் திட்டமிடுறார். அப்ப இந்த அரசு மக்களின் கல்விக்கு அக்கறை காட்டவில்லை. 2 உயிர்கள் போகும்போது அதை சீரியஸா பார்க்கணுன்ற நினைப்பு இல்லை. ராஜஸ்தான்ல என்னன்னு சொன்னா, முதல் கட்ட முயற்சி ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளை ஏஜென்சிக்கு கொடுக்கறது. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் சில நிகழ்ச்சிகளை ஸ்பான்சர் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம கிட்டையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சில நிதி பற்றாக்குறை எல்லாம் இருக்கான்னா இருக்கு. ஆனா லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் சில கட்டடங்களை கட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சில ஏற்பாடுகளை அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இவங்க தலையிட்டு செய்யறதுனால நமக்கு அது தெரியல. ராஜஸ்தான்ல என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பள்ளிகளை நடத்த முடியலன்னு சொல்லி அவங்க சில ஆட்கள்கிட்ட போய் கேட்கறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் உதவி செய்வதற்கான சோர்சஸ் இல்ல. சோ அந்த பகுதி க்ளோஸ் பண்றாங்க. இது எந்த பின்னணியில பார்க்கப்பட வேண்டும் என்றால், பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் புதிய கல்விக் கொள்கை 2020 வேகமாக அமலாக்கப்படுகிறது. இந்த வேகமாக அமலாக்கப்படும் போது நாம ஒரு கோரிக்கை வச்சோம் நாடாளுமன்றத்துல. என்னன்னா, சில மாநில அரசுகள் அதை ஏற்கவில்லை. அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன் ஏற்கல? மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு அது போகல, பொது பட்டியலுக்கு தான் மாற்றி கொடுத்திருக்கிறோம். பொது பட்டியல்ல இருந்ததுன்னு சொன்னா மாநிலத்துக்கு சில உதவியை ஒன்றிய அரசும், ஒன்றிய அரசு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையும் செய்ய வேண்டும் என்பதுதான் பொது பட்டியலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய டெபனிஷன். ஆனா பொது பட்டியலில் இருந்து 2020 புதிய சட்டத்தின் மூலம் அதை ஒன்றிய அரசு கையில் எடுத்து கல்வியை காணாமல் செய்வது, முழுமையாக வணிகமயமாக்குவது என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய வகையரா. திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லியாச்சு. சொன்ன பிறகு இங்க அமலாக்கத்துல சைட்ல சில வேலைகள், நிதி கட்டு, கல்வித்துறையில சில ஒதுக்கீடுகளை கொடுக்கறதுல காலதாமதம் என்ற அணுகுமுறையை மத்திய கல்வி அமைச்சகம் செய்தாலும் கூட அதை எதிர்த்து போராடி பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். ஆனா ராஜஸ்தான்ல அது இல்லை. ஏற்கனவே வராத 3 மாநிலங்கள் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மேகாலயா, இந்த 3 மாநிலங்களில் ஏற்கனவே கல்வி கற்பவர்களின் எண்ணிக்கை டிராஸ்டிக் ரிடக்ஷன் என்று அனைவருக்குமான கல்வி இயக்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி.
எல்லாருக்கும் சுகாதாரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது சட்டம். அந்த சட்டத்தை 2வது பிரிவுல அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 4வது செக்ஷன்ல வச்சதுனால அதை ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமா அமுலாக்குவதற்கு வழிகாட்டுவதற்கு ஏற்பாடு செய்யாம அவற்றை மூடு விழா நடத்துவது பிஜேபியினுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. கடுமையான கண்டனத்திற்கு அந்த ஆளும் கட்சி உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் மற்ற ஆட்கள் கொதித்து எழுந்து அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் மீடியால ரிஃப்ளெக்ட் ஆகல. பிஜேபி ஆளும் மாநிலங்களில் ஏற்கனவே கல்விக்கு இருக்கக்கூடிய வசதிகள் மறுக்கப்படுகின்றன என்ற உண்மையை வெளியே கொண்டு வருவதன் மூலம் ஒரு மாற்றத்தை நம்மால உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த விவரங்கள் நமக்கு எடுத்து சொல்லுது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவிலேருந்து மும்பை போகிற ரயில், அந்த ரயில் மீது பெங்களூர் ரயில் மோதி இருக்கு. இது விபத்துக்குள்ளாயிருக்கு. ஏற்கனவே பல விபத்துகள் நடந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்ப நிதி ஒதுக்குறது குறைவு, பணியாளர் குறைவு, இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் அவங்க சொன்னாங்க. இப்போ வரக்கூடிய பட்ஜெட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக தீர்வு ஏதாவது கிடைக்குமா? நிதி அதிகமாக ஒதுக்குவாங்களா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ சமீபத்தில் ரொம்ப நாள் நம்முடைய பார்வைக்கு வராதது தொடர் ரயில் விபத்துக்கள். இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா ரயில்வே துறையை எப்படி நாசம் பண்ணார்கள்ன்றத நம்ம ஏற்கனவே பல பேட்டிகள்ல சொல்லிட்டோம். தனியா ஒரு ரயில்வே பட்ஜெட் என்பது போடப்பட்டு ரயில்வே அபிவிருத்தி என்பது காங்கிரஸ் பேரியக்கத்தின் காலத்தில் நடந்தது. அதுக்கு ஒரு தனி பட்ஜெட் தேவையில்லை என்று அதை சுருக்கி அதில் இருக்கக்கூடிய பல நடவடிக்கைகளை மட்டுப்படுத்தி பிஜேபியை பற்றி நாம ஏற்கனவே பேட்டி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா வாரத்திற்கு 1 அல்லது 2 விபத்துக்கள் ஆவரேஜா நடக்குது என்று கடுமையான விமர்சனத்திற்கு ரயில்வே துறை உள்ளானதுக்கு அப்புறம் இந்த அமைச்சருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும்னு சொன்னா, ஏற்கனவே கல்கத்தாவில் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்த போது இவர் வெளிநாட்டுல பாதுகாப்பாக ரயில்வே துறை இயங்குவது எப்படி என்று ஒரு கருத்தரங்கத்துல பேசிட்டு வந்தாரு. நம்ம அது ஒரு பேட்டிலையும் சொன்னோம். உள்ளூர்ல இந்த சப்ஜெக்ட்ல எந்த விதமான கான்சென்ட்ரேஷன் பண்ணணுமோ அதை பண்ணாம வெளிநாடுகள்ல பேசிட்டு வர வேலையை செய்வது சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுகிறதுன்னு சொன்னோம். இந்த விபத்து நடந்ததை பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப மோசமான விஷயம். ஒரு வேகமான ரயில் வருகிறது, மும்பை லக்னோ ரயில். அந்த ரயில்ல வரக்கூடிய இது கர்நாடகா எக்ஸ்பிரஸ்ல மோதுது. கர்நாடகா எக்ஸ்பிரஸ் தவறு செய்தானா இந்த ரயில் வேகமா வந்துதா என்ற போறதுக்கு முன்னால நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு ரயில் பெட்டி எரிந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு டீ விற்பவன் சொல்றான். கர்நாடகா எக்ஸ்பிரஸ்ல வரக்கூடிய ஆளு டீ விற்கிறவன் சொல்றான். அந்த ஒரு வதந்தி பல இடத்துக்கு போகுது. ரயில் நிற்கிறதுக்கு முன்னால தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இறங்கி ஓடியவர்கள் பக்கத்து டிராக்ல விபத்துல மாட்டுறாங்க. 2 வேகமான ரயில் பக்கத்து டிராக்ல போறதுனால 7 விபத்துக்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு. இப்ப நடக்கிற இந்த விபத்து வதந்தியில, மற்றவையெல்லாம் தொழில்நுட்ப கோளாறுகள்ல, அக்கறை இன்மையினால, அலட்சியத்தால, இது ஒரு வதந்தியால. ஆனா கிட்டத்தட்ட 60க்கும் 70க்கும் மேலான ஆட்கள் படுகாயங்களோட ஆஸ்பத்திரியில் அனுமதிக்க, 12 பேர் இது வரைக்கும் மரணம். ஒரு வதந்தி இந்தியா பாகிஸ்தான்ல எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியதோ அதுபோல ஒரு பகுதியில ஒரு வதந்தி எவ்வளவு பெரிய உயிர்களை பழிவாங்குகிறது என்பதை வேதனையோட சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க பத்திரிகைகள்ல. அமைச்சர்கிட்ட போய் கேட்கிறாங்க, அமைச்சர் பதில் சொல்ல மறுக்கிறாரு. ரயில்வே அதிகாரிகள் அது எப்படி மூடுறாங்கன்னு சொன்னா, எப்பவுமே வரவேண்டிய ட்ரெயின் 20 நிமிஷம் காலதாமதமாக கர்நாடகா எக்ஸ்பிரஸ் வந்ததுனால லக்னோ ரயில் மேல அது மோதியதுன்னாங்க. அது அல்ல காரணம். இந்த 2ம் எவ்வளவு நேரம் கழித்து வந்தாலும் அதை மானிட்டர் பண்ணுவதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வழிகாட்டுதலில் உள்ள குறைகளை சரி செய்வதற்கு அந்த பகுதியிலேயே ஆட்கள் கிடையாது. இதுல இன்னொன்னு அந்த கவாச் சிஸ்டம் சொல்றாங்கல்ல, ஆமா, அதெல்லாம் என்னாச்சு? இல்ல, கவாச் சிஸ்டம் ஏற்கனவே நமக்கு ஒரு சரக்கு ரயில் மோதல் பேசணும் பாருங்க. அப்ப நமக்கு நிர்வாகத்து சார்பா சொன்ன பதில் என்னன்னா, 12% கவாச் இன்ஸ்டலேஷன் கூட முடியலன்னாங்க. இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, தொழில்நுட்ப பணியாளர்கள் இல்லாததனால் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறதுனால விபத்துக்கள் நடக்கின்றன என்பதுதான் ஹைலைட் ஆயிருக்குது. அந்த கவாச் சிஸ்டம் பர்டிகுலர் ஸ்கூலே வரல.
கவாச்சிக்கு தேவையான ஒதுக்கி அந்த நிதியை பயன்படுத்துவதில் கூட அலட்சியம் ரயில்வே துறைக்கு இருக்கிறது. ரயில்வே அமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்கட்சிகள் குரல் கொடுத்திருக்கிறது. நீங்க இப்ப இந்த ரயில்வே இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி லாஸ்ட் டேட் போட்டு ஒரு கால்பர் பண்ணிருக்கான் பாருங்க. இந்த பிப்ரவரி 5 கால்பர் என்பது 4வது திருத்தம். முதல்ல இவங்க அறிவிச்ச வேகன்சிஸ் எவ்வளவு கம்மி, 27% தான் சொன்னாங்க. இருக்கக்கூடிய வேகன்சில 27%. 2வது திருத்தம், 3வது திருத்தம், 4வது திருத்தத்துல இப்ப எவ்வளவு வந்திருக்குன்னா 65,000 இடங்கள் கால்பர் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு வேலை வாய்ப்புக்கு ஆட்களை எடுக்க வேண்டும் என்பது 1.5 லட்சம் வேகன்சிஸ் இருக்கும் போது அதை கால்பர் பண்றதுல இந்த அரசாங்கத்துக்கு என்ன குறை, என்ன தடை? அதை செய்யாமல் இளைஞர்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள் என்ற அந்த அரசியல் தான் நம்ம இதுல பேசப்பட வேண்டிய விஷயம். பரவாயில்ல, பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் கால்பர் பண்ணி 65,000 இடத்தை கேட்டிருந்தாலும் கூட தொடர் போராட்ட முயற்சிகளுக்கு கிடைச்ச வெற்றி தான் அது. அதனால ரயில் விபத்து என்பது ரயில்வே துறைக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தை அரசு மேற்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு சரியான முதலமைச்சர், ஒரு மந்திரியை போடணும். இவரை எதுல போட்டிருக்காங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் போட்டிருக்கிறாங்க கூடுதல் பொறுப்பு. ஆனா அவர் ரயில்வே துறையை விட அதிகமா செயல்படுறது எலக்ட்ரானிக்ஸ் துறையில. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ரயில்வே துறையில கிடைக்கிற லாபத்தை விட உலகளாவிய எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸ்ல லாபம் அதிகமா கிடைக்கும். அதனால மந்திரியினுடைய அந்த அணுகுமுறை ரயில்வே துறையின்பால் இருப்பது சரியல்ல. அலட்சியமாக தொடர்ந்து செயல்படுகின்ற அவரை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற எதிர்கட்சியினுடைய நியாயமான குரல் கவனிக்கப்பட வேண்டும். உயிர்களை கேவலமாக மதிக்கின்ற போக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தொடர் விபத்துக்கள் நடக்காமல் உறுதி செய்வது அரசாங்கத்துடைய கடமை என்பதை மத்திய அரசு உணர வேண்டும். இப்போ நீங்கள் சொல்றது கவாச்சி சிஸ்டத்துக்கு நிதி ஒதுக்குனாங்க, அந்த நிதியை எடுத்து இவங்க ஒர்க் பண்ணல. ஆமா, இல்ல அந்த நிதியை வேற எதுக்காக பயன்படுத்திட்டாங்களான்னு தெரியல. நீங்க அவர் கொடுத்த பேட்டியில, ரயில்வே அதிகாரிகள் கொடுத்த பேட்டியில கவாச்சிக்கான நிதி முன்னரே ஒதுக்கி அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று சொன்னது, கடைசி அந்த விபத்து, வேகன் விபத்து நடந்த போது 12% வேலைகள் கூட முடியவில்லை என்று ரயில்வே சங்கங்கள் கூட குற்றம் சாட்டின பிறகு மந்திரி அதை ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பணியில் அக்கறை காட்டவில்லை, அது அப்படியே நிற்கிறதுன்றதுதான் அர்த்தம். கவாச் சிஸ்டம் நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா ரயில் விபத்து ஓரளவு தடுக்கப்படும், மிகப்பெரிய அளவுக்கு குறைக்கப்படும், மிகப்பெரிய அளவுக்கு குறைக்கப்படும். நம்முடைய அனுபவமும் அதுதான். இன்னொன்னு பரபரப்பா இருக்கிறது டெல்லி தேர்தல். ஆம் ஆத்மி தனியா நிக்குது, காங்கிரஸ் தனியா நிக்குது, பாஜக தனியா நிக்குது. அது எப்படி பாக்குறீங்க? பாஜகவும் வாக்குறுதிகள் அள்ளி வீசியிருக்காங்க. ஆம் ஆத்மி 2 தேர்தல்கள்ல அரவிந்த் கெஜ்ரிவால் 60க்கும் மேல, மொத்த தொகுதிகள் 70, 60க்கும் மேல 2 சட்டமன்ற தேர்தலில் பெற்ற கட்சி. அப்படி பெற்றதுனாலேயோ என்னவோ ஏனைய கட்சிகளோடு இணைந்து செல்வதில் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு தான் பெரிய கட்சி என்ற அணுகுமுறை இருக்கிறது. அது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பலவீனத்தை உருவாக்குகிறது. காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஷீலா தீட்சித் செய்த வளர்ச்சி பணிகளை நினைவு கூர்ந்து அப்படிப்பட்டவர் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பதிலாக வந்திருக்கக்கூடிய அந்த பெண் முதல்வர் நிறைய விஷயங்கள்ல முன்னேற்றமான செயல்பாடுகளை செய்து வருகிறார்கள். இது ஒரு முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தி விடுமோ என்று உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தேர்தல் கமிஷன் என்ன செயல்பட்டு இருக்காங்கன்னு சொன்னா, எங்க அதிகமான வெளி வாக்காளர்கள் இருக்கிறார்களோ அவர்களை உடனடியாக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம மகாராஷ்டிராவில பேசணும், சண்டிகார்ல பேசணும், ஹரியானால பேசணும். பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி சில நடவடிக்கைகள் எடுக்கும் போது இந்த போலி வாக்காளர்களை எடுக்கிற பேர் வழின்னு சொல்லி இஸ்லாமிய ஆட்களை வெளியெடுத்தாங்க, சிங்குங்களை வெளியெடுத்தாங்க. இது போல குற்றச்சாட்டுகள் டெல்லியில வந்தாலும் கூட பரபரப்பாக அந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது. இடதுசாரிகள் 2 தொகுதியில போட்டியிடுறாங்க, யாரும் யாரோடையும் கூட்டணி இல்லை. பிஜேபிக்கு என்ன லாபம்னா எல்லா இந்தியா கூட்டணியும் தனித்து நிற்கிறது. பிஜேபி கூட்டணிக்கு என்ன பலவீனம் என்றால் அவர்கள் சொல்லுவதை கேட்பதற்கு வாக்காளர்கள் தயாராக இல்லை. ஏன் தயாராக இல்லைன்னு கேட்டா, மின்சாரம் ரத்து ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 2.5-3 நாள் வரைக்கும் மின்சாரமும் அந்த நீர் போக்குவரத்தும் கிடைக்கல. எல்லாத்த விட மோசமான விஷயம் என்னன்னா பொல்யூஷன்.
பொல்யூஷன் சப்ஜெக்ட்ல ஏற்கனவே என்னென்ன நடவடிக்கைகள் திட்டமிட்டார்களோ, இந்த வாகனங்கள் 1, 3, 5 தேதிகள்ல, இந்த வாகனங்கள் 2, 4, 6, 8 தேதிகள்ல, இந்த விஷயங்கள் எதுவுமே அமலாகாதனால ஏற்கனவே பொல்யூஷன் என்ன லெவல்ல இருந்ததோ அதை விட கூடுதலாக அங்கு மோசத்தை விளைவித்திருக்கிறது. வீடற்றவர்கள், சூட்டினால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை வருஷந்தோறும் உயர்ந்து கொண்டிருக்கிறது, இப்போதும் உயர்ந்திருக்கிறது. பாதசாரிகளுடைய உயிர் பலி என்பது இந்த கடும் குளிரை, அதிக வெப்பத்தை எதிர்கொள்ள முடியாமல் இறந்து போனது டெல்லியின் அவலத்தை காட்டுகிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா போன ஜனவரி 26க்கு வந்த ஆட்கள் அந்த டெல்லியை பார்க்க வரும்போது சுற்றுலா தலங்கள் உட்பட மூடப்பட்டு ஒரு மோசமான சூழலில் டெல்லி இருக்கிறது என்பதை மாற்றி காட்டினார்கள். இன்னைக்கும் நிலைமை அதுதான். அதனால விரிந்து இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இன்னும் கொஞ்சம் நல்லா திட்டமிட்டால் பிஜேபியை வீழ்த்த முடியும். ஆனால் பிஜேபியினுடைய உள்துறை அமைச்சகம் மோசமாக செயல்படுகிறது என்பதுதான் பெரும்பகுதியான வாக்காளர்களுடைய கணிப்பு. அதுக்கு 2வது உதாரணம் எதுன்னா, 8வது ஊதிய குழு யாருமே பிரஷர் கொடுக்கல. ஆனா டெல்லி தேர்தல் வருகிறது என்பதற்காகவே 8வது ஊதிய குழு அறிவிக்கப்பட்டது. அது டெல்லி தேர்தலை மனசுல வச்சுதான் சொல்றாங்க. 10 லட்சம் வரை வரி விலக்கு அளிப்பார்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி என்ற எதிர்பார்ப்பு டெல்லி தேர்தலை ஒட்டிதான் சொல்லப்படுகிறது. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா உட்பட 10 பேர் சஸ்பெண்ட். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பிஜேபியை வெறுக்கிறார்கள் என்ற அடிப்படையில வக்ஃபு போர்டு சட்ட திருத்தத்திற்குல இம்மிடியட்டான சில விஷயங்களை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அதுக்கு போதிய அவகாசம் கொடுக்காமல் அவசரம் காட்டுகிறார்கள் என்று எதிர்கட்சி எம்பிக்கள் குரல் கொடுத்தார்கள். கமிட்டியில இருக்கக்கூடிய ஆட்களையே சஸ்பெண்ட் பண்றது ஜனநாயகத்துக்கு மிக மோசமான விஷயம் என்பதை அனைத்து பத்திரிகைகளும் குற்றம் சாட்டி இருக்கின்றன. ஆகவே பிஜேபி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறது. இந்தியா கூட்டணி தனித்து நிற்பதை பலவீனமாகத்தான் நாம கருதுகிறோம். கூடுதலாக உழைப்பதன் மூலம் பிஜேபி வராமல் தடுக்க வேண்டும் என்கின்ற டெல்லி வாக்காளர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த தேர்தலை நாம எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. காங்கிரஸ் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா பணியாற்றல அப்படின்னு சொல்றாங்க. ராகுல் காந்தி கூட உடல்நிலை சரியில்லை காரணத்தினால பிரச்சாரத்துக்கு போகல, அதனால் பிரியங்கா காந்தி போகிறாங்க அப்படின்லாம் செய்தி வருது. இன்னொன்று, பாஜக ஆளும் மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்கள் அங்கே முகாமிட்டு தீவிர பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யோகி ஆதித்யநாத் அங்கே பேசும்போது இங்கே என்ன உள்கட்டமைப்பே சரியில்லை, உத்தரப்பிரதேசம் இதை விட நல்லா இருக்குது, வேணா அங்கே வந்து பாருங்கள், மருத்துவ கல்லூரிகள்லாம் நல்லா இருக்குது, மருத்துவமனைகள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பேசியிருக்கிறார். ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உத்தரப்பிரதேசத்தில் இங்கே விட மின்சார கட்டணம்லாம் குறைவு அப்படிலாம் பேசுறாரு. அவர் பேச்சு எடுபடுமா, எப்படி பாக்குறீங்க? உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்து அவரை பேச வச்சதுக்கான காரணம் இல்ல. கும்பமேளா என்பதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க. இந்த 2 நாள் மட்டும்தான் கடுமையான பணியின் காரணமா அந்த வழிபாடு என்பது நின்று இருக்கு. ஆனா பணி இல்ல குறைவா இருக்கக்கூடிய சூழல்ல கும்பமேளாவில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அவருக்கு நடத்தினதா நடத்திருக்காங்க. அந்த நீராடுகின்ற நிகழ்ச்சி, ஆதித்யநாத் தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நீராடிய நிகழ்ச்சி பூரா டெல்லியினுடைய தொலைக்காட்சிகள் காட்டுகின்றன. அவரை போட்டது அதுக்காக இல்ல. அவர் எதுக்காக போட்டிருக்காங்கன்னு சொன்ன, கன்சாலிடேஷன் ஆஃப் ஹிந்து ஓட்ஸ். இஸ்லாமியர்களுக்கு இந்த இடத்தை கொடுக்க கூடாது என்று அவங்க ஆரம்பிச்ச 1991ல எங்கெங்க கோயில்கள் இருந்ததோ அந்த கோயில்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தை உடைப்பது டெல்லி தேர்தலை மனசுல வச்சுதான் அவங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கான பிம்பம் ஆதித்யநாத் தான். ஆதித்யநாத் கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார், இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்வதன் மூலம் சில வாக்குகள் கிடைக்கும். அதை ஒட்டிதான் டெல்லிக்கு அவரை கூட்டு வந்திருக்காங்க. பிரதான பேச்சாளர்களே ஆதித்யநாத் என்பவர் தான் முக்கியமானவர் டெல்லி தேர்தல். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் மோடி பங்கேற்கல, என்ன காரணம்? 2 பேரும் நட்பு தான், நண்பர் வந்து பதவியேற்கிறாருன்னு சொல்லி இவர் ஒரு இதெல்லாம் போட்டிருந்தாரு. ஆனா ஜெய்சங்கர் போயிட்டு வராரு. அதாவது ட்ரம்ப் 2.0, மோடி 3.0. இவர்கள் 2 பேருக்கும் இடையில இந்தியா, அமெரிக்க நாடு, அமெரிக்க நாட்டில் உள்ள இந்தியர்கள் எப்படி இருக்கிறார்கள், இந்தியாவுக்கு வருகின்ற வெளிநாட்டு பயணிகள் எப்படி இருக்கிறார்கள், அதுதான் நம்முடைய பார்வையா இருக்க முடியும் எந்த ஆட்சி வந்தாலும். ஏன் இவருக்கு பத்திரிகை கொடுக்கலன்னா, பைடனோட யார் உறவாக இருக்கிறார்களோ
அவரை ட்ரம்ப் ஆதரிக்க மாட்டார். இவர் கொஞ்சம் வாயை பேசாம வச்சிருந்தாருன்னா பைடன் கூப்பிட்டு மாதிரி ட்ரம்ப்பும் கூப்பிட்டுருப்பாரு. ஆனா பைடனுடைய சம்சாரத்துக்கு ஒரு நெக்லஸ் பரிசு கொடுத்ததன் மூலம் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் என்பது பைடனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதே நேரத்தில் பைடன் பீரியட்ல இந்தியாவுக்கான அந்த ஆயுத வியாபாரம் என்பது குறைவில்லாமல் நடந்தது. நல்லா நடந்ததுன்னு சொல்ல முடியாது, குறைவில்லாமல் நடந்தது. இப்ப ட்ரம்ப் ஏற்கனவே இவர் எப்படி வெறுப்பை விதைத்து ஆட்சிக்கு வந்தாரோ மோடி, அதே போல ட்ரம்ப்பும் 3 முறை துப்பாக்கி சூட்டுக்காக திட்டமிட்டு 2 முறை அதை அமலாக்கி அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஆனா அவர் பார்வையில, மோடி பார்வையில் விட ட்ரம்ப் பார்வையில இந்தியா அவருடைய நேசப்பட்டியலில் இல்லை. இந்த நேசப்பட்டியலை கொண்டு வருவதற்கு ஒரு தூதுவராக தான் ஜெய்சங்கர் போயிருக்காரு. இன்னும் சொல்ல போனா கடைசி நேரத்துல தான் ஜெய்சங்கருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெய்சங்கருக்கு முன்னால 2 முக்கியமான இந்தியாவை ஆளுகின்ற ஆட்களை கூப்பிட்டிருக்காங்க. ஒன்னு அதானி, இன்னொன்னு அம்பானி. அவர்கள் இருவரும் இந்தியாவினுடைய பிள்ளைகளாகவே, எப்படி மோடி அவங்க 2 பேரை தூக்கி வச்சாரோ அதே போல இந்தியா பூரா வியாபாரம் நடப்பதற்கு உதவிகரமாக இந்திய முதலாளிகளின் 2 பேரை ட்ரம்ப் பயன்படுத்தி கொண்டார். இது இந்திய முதலாளிகளுக்கு நல்லது, ட்ரம்ப்புக்கு நல்லது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி என்ற முறையில, ஒரு ஆளுகின்ற பிரதமர் என்ற முறையில கோபப்பட்டிருக்க வேண்டியது அல்லது எதிர்த்து கருத்து சொல்ல வேண்டியது மோடி தான். மோடி அவர் சொல்லல, என்ன கூப்பிட்டா என்ன, என்னுடைய பங்காளியை கூப்பிட்டா என்ன என்ற அணுகுமுறை தான் பிஜேபி ட்ரம்பிடம் இருக்கிறது. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இந்தியாவுடைய உறவுல மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உத்தரவு போடுறாரு. மொத்தம் 1,36,000 பேரை நான் வெளியே அனுப்புவேன், முதல் பட்டியல் தயார். நம்முடைய வெளியுறவு அமைச்சர் சொல்றாரு, உடனடியா நீங்க அந்த லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க, 18,000 பேரை நீங்க அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்போ ஏற்கனவே கனவை கண்டு வாழ்க்கையை நல்லா நடத்தக்கூடிய இந்திய மக்களுக்கு, முதலாளிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ட்ரம்ப். அதை சீரியஸா பார்க்காம விளையாட்டாக பிஜேபி பார்ப்பது சரியல்ல. ஈரோடு தேர்தலில் திமுக நிற்கிது, நாம் தமிழர் கட்சி நிற்கிது, எதிர்கட்சிகள்லாம் மற்ற எதிர்கட்சிகள்லாம் புறக்கணிச்சிருச்சு. அதை எப்படி பாக்குறீங்க? ஈரோடு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திமுக போட்டியிருக்க வேண்டுமா? போட்டியிருக்க வேண்டும். 26% மேலான வாக்குகளை வைத்திருப்பவர்கள் 2-3 பிரிவா இருந்தா கூட. ஆனால் அதிமுக அதை ஏன் ஏற்கவில்லை என்றால், இந்த 3 குரூப்லையும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல தொடர்ந்து தோல்வியை தழுவுபவர் எடப்பாடி என்ற பெயர் தனக்கு வரக்கூடாது என்பதனால நாங்க போட்டியிடல என்றார். ஏற்கனவே தொடர்ந்து அவர் 2 வாய்ப்புள்ள இடங்கள்ல போட்டி போடல. பிஜேபி ஏன் போட்டி போடலன்னு கேட்டா, பிஜேபி போட்டியிட்டாலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டாலும் 2 ஒண்ணுதான். நீங்க அவரு நாம் தமிழர் கட்சி பெரியார பேசுற சப்ஜெக்ட் அவருடைய வாக்குகளை வெளியே தள்ளிச்சு, அவருக்குள்ள இமேஜை வெளியே தள்ளிச்சு. ஆனா யார் சிறந்த பிரதமர் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ராகுல் காந்தியா நம்முடைய மோடியான்னு கேட்கும்போது, பல நாடுகளில் பெயர் பெற்றவர் மோடி, ராகுலை விட இவர் முழு நேரமாக இந்தியாவின் வளர்ச்சிக்கு உழைப்பவர்னு ஒரு பேட்டி கொடுக்கிறாருன்னு சொன்னா, அவர் பிஜேபியினுடைய பி டீம் அல்ல, பிஜேபியும் அவரும் ஒன்றுதான். இதுல நடுமாறன் ஐயா சொன்னது போலதான் நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. தமிழக வரலாற்றில், இந்திய வரலாற்றில், இந்திய சுதந்திர போராட்டத்தில், சீர்திருத்த இயக்கத்தில், திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு தலைவராக விளங்கிய பெரியாரை பற்றி தரக்குறைவாக பேசுவதன் மூலம் ஏற்கனவே அவர் ரொம்ப மோசமா பண்பாடு குறைவா பேசிய அந்த பேச்சுகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய வகையில் அவர் மீதான மதிப்பு குறைந்திருக்கிறது. அந்த மதிப்பு குறைய வேண்டும் என்பதுதான் சரியானது. அதை சீமானே நடத்தி காட்டியிருப்பது நல்ல ஒரு சூழல். ஈரோடு தேர்தலை பொறுத்த வரைக்கும் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறோம். அவர்கள் விமர்சனிக்கிறார்கள், விமர்சனத்திற்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் அரசு சொல்லி இருக்கிறது. வெற்றியை நோக்கி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் செல்லுவார், வெல்லுவார். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு,
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.